நித்தியவாசியும் பரிசுத்தரென்கிற நாமம் உடையவரே. நித்தியவாசியும் பரிசுத்தரென்கிற நாமம் உடையவரே. மகத்துவமும் உன்னதமுமான நாமம் உடையவரே. மகத்துவமும் உன்னதமுமான நாமம் உடையவரே. இரண்டு கரங்களை உயர்த்தி என்னோடு சேர்ந்து ஒருமித்து இந்த தேவனை நாம் உயர்த்தி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அவர் மகா பெரியவர்மா. அவருடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். அது போற்றப்பட வேண்டிய நாமம், அது ஆராதிக்கப்பட வேண்டிய நாமம். அந்த நாமத்தை எல்லாரும் உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? என்னோடு கூட சேர்ந்து கொள்ளுங்க. நித்தியவாசியும் பரிசுத்தரென்கிற நாமம் உடையவரே. நித்தியவாசியும் பரிசுத்தரென்கிற நாமம் உடையவரே. மகத்துவமும் உன்னதமுமான நாமம் உடையவரே. சேர்ந்து சொல்லுவோம். எல்லா நாமத்திலும் நீர் மேலானவர், சர்வ பூமிக்கெல்லாம் ஆண்டவர் நீரே. எல்லா நாமத்திலும் நீர் மேலானவர், சர்வ பூமிக்கெல்லாம் ஆண்டவர் நீரே. பரிசுத்த நீர், பரிசுத்த நீர் ஒருவரே. நீர் பரிசுத்த பாத்திர, நீர் பாத்திர எல்லா மகிமைக்கும் நீர் பாத்திர. மேலானவர் நீர், மேலானவர் எல்லா நாமத்திலும் நீர் மேலானவர். நல்லவர் நீர், பெரியவர் நீர், உன்னத நீர் உயர்ந்தவர். பரிசுத்த நீர், பரிசுத்த நீர் ஒருவரே. நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர், பரிசுத்த நீர் ஒருவரே. நீர் பரிசுத்த. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேலவர், இனியும் நடத்திடுவார். விசுவாசிக்கிறவங்க எல்லோரும் என்னோடு கூட சேர்ந்து அவர் மகா பெரிய தேவன், அவர் நம்மை நடத்துவதற்கு அவர் நல்லவராயிருக்கிறார். அவர் கிருபை என்றென்றும் உள்ளது, அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. உங்க வாய்களை திறந்து அவருடைய கிருபை மாறாதது. நினைத்தவரே என்னை தயவாய் தூக்கினீரே. சொல்லுங்க. தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறதே.
என்று சொன்னார். சத்துருவின் கையில் நின்று விடுதலை தந்தவரே, என்றென்றும் ஸ்தோத்தரிப்பே. நன்றி நிறைந்த இருதயத்தோடு சேர்ந்து சொல்லுங்க எல்லாரும். அவர் கிருபை என்றென்றும் உள்ளது, அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. சொல்லுங்கம்மா, அவருடைய கிருபை மாறாதது. வார்த்தையால் தேற்றினீரே, ஆத்துமாவில் பலன் தந்தீரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்முடைய ஆத்துமாவிலே பலன் தருகிறார். கூப்பிடும் போது பதில் தரும் தேவனே, உம்மையே ஆராதிப்பே. நீ கூப்பிடும் பொழுதெல்லாம் உனக்கு பதில் தருகிறவர். அப்படியே ரெண்டு கரங்களை அசைத்து எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், அவர் இனியும் நடத்திடுவார். அவர் கிருபை என்றென்றும் உள்ளது, அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. 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 கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனத்தின் மேல் என்ன பாக்கியம் என்று சொன்னால், ஆண்டவர் அவருடைய வார்த்தையினாலே நம்மை தேற்றுகிறார். அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மை நடத்துகிறார். அவருடைய வார்த்தையினாலே நம்மை சுகப்படுத்துகிறார். நம்முடைய ஆத்துமாவிலே பலனை உண்டு பண்ணுகிறார். உம் வார்த்தையால் தேற்றினீரே, ஆத்துமாவில் பலன் தந்தீரே. நன்றியோடு பாடுங்கம்மா. அவருடைய வார்த்தை தான் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. கூப்பிடும் போது பதில் தரும் தேவனே, உம்மையே ஆராதிப்பே. என்றென்றும் உள்ளது, அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. அவர் கிருபை என்றென்றும் உள்ளது, அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. அவர் கிருபை
என்றென்றும் உள்ளது. அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. அவருடைய கிருபை மாறாதது. அவருடைய கிருபை மேலானது. ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை மேலானது.